அன்பினர்களே, இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் ஒரு பனிப்போரில் இறங்கிவிட்டது. அது ஏற்கனவே அவரு மோசமா பேசிட்டாரே. மொக்கு மடையன் எல்லாம் மடச்சாமி எல்லாம் நெதன்ஸ் ரம்ஸ் பேசிட்டாருல்ல. இப்போ அமெரிக்காவை மொசாட் உளவு பார்ப்பதால் ஏற்படும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள பென்டகன் தயாரான ஒரு உயர் அலர்ட்டுக்கு போயிருக்கான். இது எப்படி இருக்குது? ஆரை கடிச்சு பார்த்தீங்களா? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இங்கேயே கடிக்க வந்து பாருங்க. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் தனது உள்நாட்டு பாதுகாப்பில் இஸ்ரேலின் உளவு நடவடிக்கைகள் தொடர்பான அச்சுறுத்தலை மிக உயர்ந்த ஹை லெவல் ஒரு அலர்ட்டுக்கு கொண்டு போய்க்கிறாங்களாம். இது எப்படி இருக்குது? நட்பு நாடாக இருந்த போதிலும் தொழில்நுட்ப திருட்டு மற்றும் அமெரிக்காவின் இரகசிய ராணுவ தரவுகளை திரட்டுவதில் இஸ்ரேலிய உளவு அமைப்புகள் ஆர்வம் அதிகரித்துள்ளதாகவும் ஆர்வம் காட்டுவதாகவும் அமெரிக்க உளவுத்துறை வட்டாரங்கள் எச்சரித்துள்ளது. இது எப்படி? இதை நாம் எப்போ சொன்னோம் இல்லை, இவனை மடக்கிட்டு அவன் முன்னுக்கு போறான். இந்த ஈரான்ல கொண்டு கொழி விட்டதே புல்லா கொண்டு அமெரிக்காவை புல்லா நோண்டி ஆக்கி டேமேஜ் ஆக்கிட்டு இப்ப இஸ்ரேல் தண்டை வளத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த உலகம் முழுவதும் பணம் வச்சுக்கிறான்லே, பிரச்சனை இல்லையே வச்சுக்கிட்டு உயர் தொழில்நுட்பத்தை கொண்டு தான் பெஸ்ட் கண்ட்ரி என்று வரப்போறான். இது எப்படி இருக்குது? இதுதான் இப்ப அமெரிக்கா நோண்டி பிடிச்சிருக்கிறாங்க. இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள பென்டகன் தனது தரவு பாதுகாப்பு நெறிமுறைகளை கடுமையாக்கியுள்ளதுடன் இஸ்ரேலிய தொடர்புகள் உள்ள பாதுகாப்பு திட்டங்களில் கண்காணிப்பை பலப்படுத்தியுள்ளது. நான் ஒன்று சொல்ல கேட்டுக்கொள்ளுங்க, இந்த விடயத்தில் அமெரிக்கா தோத்து போகும். அதெல்லாம் அதாவது காற்று புகாத இடங்கள்லையும் அவன் காசி பூந்தடிக்கும். இதான் இந்த திறமை. எல்லாரும் திறமைங்கிறாங்கல்ல. டபுள் ரிபில் பணம், அவ்வளவுதான். 1 கோடி போதா, இன்னும் 10 கோடியாக்கு, 100 கோடியாக்கு, 1000 கோடியாக்கு. அதான் உலகம் முழுவதும் அவன் வட்டி கம்பெனி பணம் வச்சிருக்குல்ல. அப்ப எந்த வகையிலும் அமெரிக்கா இதுல நோண்டி ஆகுவாங்க, பலம் மறுக்க மாட்டாங்க. அதை நாம் சொல்லலாம். அமெரிக்க உளவு நடவடிக்கைகளில் இஸ்ரேலிய ஆட்சி மேலும் ஆக்ரோஷமாக மாறியுள்ளது என்ற கவலைகள் அதிகரித்து வரும் நிலையில் பென்டகன் தனது எதிர் உளவு அச்சுறுத்தல் அளவை அதன் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது. ஒரு அறிக்கையில் NBC நியூஸ் அமெரிக்க போர்த்துறை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இஸ்ரேலிய உளவாளிகள் அமெரிக்க அதிகாரிகள் மீதான தங்கள் உளவு நடவடிக்கைகளை அதிகரிப்பது குறித்து பென்டகன் அதிக கவலை கொண்டுள்ளதாகவும் இஸ்ரேலுடன் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர்களுக்கு அச்சுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் ஒரு முன்னாள் அதிகாரியின் அறிக்கைகளின்படி பென்டகன் சமீபத்தில் அமெரிக்காவின் மிக நெருங்கிய பிராந்திய நட்பு நாடான இஸ்ரேலின் எதிர் உளவு அச்சுறுத்தல் அளவை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது. பென்டகனின் பாதுகாப்பு உளவுத்துறை முகமை DIA ஒரு உள் எச்சரிக்கை செய்தியை வெளியிட்டுள்ளதாகவும் அதை நேரில் பார்த்த ஒருவர் கூறியதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. அந்த செய்தி அமெரிக்க ராணுவத்தின் மீது இஸ்ரேலிய ஆட்சி முகமைகள் உளவு பார்ப்பதற்கான ஆபத்து அளவை மிகவும் அபாயகரமானது என்றும் கிரிட்டிக்கல் என்று உயர்த்தியது. மேற்காசியாவில் நடக்கும் சட்டவிரோத அமெரிக்க இஸ்ரேலிய போர்கள் குறித்த ட்ரம்ப் நிர்வாகத்தின் உள் ஆலோசனைகள் மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறைகள் பற்றிய தகவல்களை பெறுவதற்காக இஸ்ரேலிய உளவு அமைப்பு அமெரிக்க அதிகாரிகளை உளவு பார்க்க கூடுதல் முயற்சி மேற்கொண்டு வருகிறது என்ற கவலைகள் போர் அமைச்சகத்துக்குள் அதிகரித்து வருவதே இந்த ஆபத்து நிலை உயர்வுக்கு காரணம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய அமெரிக்க அதிகாரிகளில் ஒருவரின் கூற்றுப்படி DIAவின் 7 பக்க மதிப்பீட்டில் இஸ்ரேலியர்கள் மிகவும் அபாயகரமான அளவில் மனித உளவு மற்றும் தொழில்நுட்ப ரீதியான முக்கிய தரவுகளை சேகரிக்கும் திறனை கொண்டுள்ளனர் என்பதை விளக்கும் ஒரு வரைபடம் பெற்றிருக்கிறது. பாத்தீங்களா எப்படி திறன்? அவன் திறமை இருக்குங்க, அதை யாரும் மட்டம் தட்டக்கூடாது. அமெரிக்கர்களின் உளவு குறித்த கவலைகளை எழுப்பும் தொடர்ச்சியான குறிப்பிட்ட சம்பவங்களில் ஒரு குறிப்பிட்ட போக்கு இருப்பதையும் அந்த மதிப்பீடு அடையாளம் கண்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். வாஷிங்டன் டிசியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் DIAவின் அறிக்கையை முற்றிலும் பொய்யானது என்று நிராகரித்தது. எப்படா இஸ்ரேலுக்காரன் ஏற்றுக்கொண்டிருக்கான்? போற போக்க பார்த்தா நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோங்க. இதுல நாம செகண்ட் வார்னிங். இஸ்ரேல் மீது ஒரு நாள் அமெரிக்கா போர் தொடுக்கும் நிலையும் வரலாம். ஏன் அதிபரை இவர்கள் போட்டு தள்ளும் ஆபத்து இருக்கு. இதையும் நாங்க பலமுறை சொல்லி வாரோம். இஸ்ரேலின் மிகப்பெரிய அணுங்கு பிடிக்குள்ள அமெரிக்க அதிபர் மாட்டு இருக்கின்றான்னு சொல்லி வாரோம். நடக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. எவன் தலைவலியாலும் தலையை வச்சுட்டு அவனை கொல்ல பார்ப்பாங்க.
இஸ்ரேலிய ஆட்சியின் உளவாளிகள் அமெரிக்க அரசாங்க அதிகாரிகள் மீது உளவு தகவல்களை சேகரிக்க மாட்டார்கள் என்று அதன் செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கின்றார். பொய். ஈரான் மீதான சட்டவிரோத போர் தொடர்பாக வெள்ளை மாளிகையின் அழுத்தத்தால் ட்ரம்பின் முக்கிய உளவாளி ராஜினாமா செய்தார். வெள்ளை மாளிகையின் கடுமையான அழுத்தத்தின் மத்தியில் ட்ரம்பின் தேசிய உளவுத்துறை இயக்குனர் துல்சி கபாட் ராஜினாமா செய்துள்ளார். அமெரிக்காவில் உளவு வலையமைப்புகளை நிறுவுவதில் இஸ்ரேலியர்களுக்கு ஒரு நீண்ட மற்றும் இருண்ட வரலாறு உண்டு. பல ஆண்டுகளாக தற்போதைய மற்றும் முன்னாள் தூதர்கள் மற்றும் முன்னாள் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் அமெரிக்காவில் செயல்படும் இஸ்ரேலிய உளவு வலையமைப்புகளுக்கு எதிராக எச்சரித்து வருகின்றனர். 1980களில் இஸ்ரேலிய ஆட்சிக்காக உளவு பார்த்தக கண்டறியப்பட்ட அமெரிக்க கடற்படை உளவுத்துறை ஆய்வாளர் ஜொனதன் பெலாட்டுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. பெலாட் அமெரிக்க உளவுத்துறை சேகரிப்பு செயல்முறையின் ஆதாரங்கள் மற்றும் முறைகள் உள்ளிட்ட அம்சங்களை வெளிப்படுத்தியிருந்தார். 1995இல் அவர் சிறையில் இருந்த போது அவருக்கு இஸ்ரேலிய குடியுரிமை வழங்கப்பட்டது. பெலாட் நவம்பர் 20, 2015 அன்று சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்கு பயணம் செய்யும் போது கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அமெரிக்க அதிகாரிகளுக்கு அடிக்கடி அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. சில சமயங்களில் அதிகாரப்பூர்வ பயணங்களின் போது ஹோட்டல் அறைகளில் பேசும்போது தற்காலிக தொலைபேசிகள் மற்றும் கலனிகளை பயன்படுத்துவது மற்றும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது போன்றவை இதில் அடங்கும் என்றும் தற்போதைய மற்றும் முன்னாள் அமெரிக்க அதிகாரிகளும் நிபுணர்களும் இஸ்ரேலிய ஆட்சியானது மிகவும் ஆக்ரோஷமான உளவுத்துறையை கொண்டுள்ளது என்று வாஷிங்டன் உள்ள ஒரு சிந்தனை குழுவான மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையத்தை, அதாவது சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு துறையின் துணை தலைவரும் உளவுத்துறை தேசிய பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப திட்டத்தின் இயக்குநருமான எமிலி ஹேங்டிங் கூறினார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போர் குறித்து டெல் அவீவ் மற்றும் வாஷிங்டன் முழுமையாக உடன்படாததால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதில் அவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று இஸ்ரேலிகளை பற்றி ஹேடிங் கூறினார். எப்ஸ்டீன் விவகாரம் தொடர்பாக ஈரான் மீது போர் தொடுக்குமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவால் மிரட்டப்பட்டார் என பெரும்பாலான ஆய்வாளர் நம்புகின்றனர். விஷயம் வந்துடுச்சா? எலி வெளியே வந்துடுச்சா? பூனை வெளியே வந்துடுச்சா? இதுதான் கேசி. மிரட்டப்பட்டதான் காரணம். நாம் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்லை, அமெரிக்க அதிபர் நெதன்யாகு ஒரு மிகப்பெரிய ஒரு அணுங்கு பிடிக்கல் ஒரு அமுக்கமாக இருக்கின்றார். அதிலிருந்து வெளிவருவது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மீது தாக்க தொடுக்கின்றார். ஆனாலும் அமெரிக்க அதிபருக்கு உயிர் ஆபத்து இந்த யூதர்களால் வரலாம் என்பதும் நாம் எங்கு திட்ட தெளிவாக பயிர் செய்து மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.